தேவனை பற்றிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலான வெளிப்பாடுகள் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வெளிப்பாடுகளை எல்லாம் பார்க்கும்போது தேவன் என்பவர் 2, 3, 4 அல்லது அதற்கும் மேற்பட்ட கடவுள்களாக இருப்பார் என்று நினைக்கும் போது இல்லை, தேவன் என்பவர் ஒருவர் மட்டும்தான், ஒருவர் மட்டுமே இறைவனாக இருக்க முடியும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி ஒரே தேவன் இன்றைக்கு மனிதர்களாகிய நம்மை விட முற்றிலும் அவர் மாறுபட்டவர் என்பதை அவருடைய தனித்தன்மையை கொண்டு விளக்குகிறது. அப்படி அவருடைய தன்மையை நாம் பார்க்கும்போது தேவனுக்கு 3 தனித்தன்மை கொண்ட அம்சங்கள் இருக்கின்றன. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது 3 தனித்தன்மை கொண்ட நபர்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. அவர்கள் யார் என்றால், முதலாவது பிதாவாகிய தேவன், இரண்டாவது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, மூன்றாவது பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த மூவருமே தேவன்தான், அதுவும் ஒரே தேவனாக இருக்கிறார். இப்படி நான் சொன்ன உடனேயே உங்களுக்கு சந்தேகம் வரலாம், எப்படி 3 தேவன் ஒரு தேவனாக இருக்க முடியும்? 3 தேவன் 3 தேவன் தானே, ஒரு தேவனாக இருக்க வாய்ப்பில்லை என்று நீங்க நினைக்கலாம். இப்ப இதை குறித்து நான் இந்த ஆடியோல பேச போகிறது இல்லை. இதை குறித்து தனியாக திருத்துவம் என்ற தலைப்பிலே நான் உங்களிடத்துல பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இந்த 3 தனித்தன்மை கொண்ட ஒரு தேவனை பற்றி நான் உங்களிடத்திலே சொல்ல போகிறேன். அவருடைய ஒரு தனித்தன்மை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன். அந்த தேவனுடைய நாமம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியாகிய தேவன். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து துவங்குகிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பைபிள்ல முதலாவது புத்தகமாகிய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இங்கே தேவ ஆவியானவர் என்று சொல்லுவது தேவனுடைய ஆவியை குறித்தது. அந்த தேவ ஆவியானவர் ஒரு நபராக நாம இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அந்த நபர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்ப தேவ ஆவியானவர் என்று சொல்லும் போதிலும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் போதிலும் பெயர்கள் மட்டும்தான் வித்தியாசமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவே தவிர ஆட்கள் 2 பேருமே ஒரே நபர்கள் தான். அப்போ ஆதியாகமத்தின் துவக்கத்திலேயே எப்படி தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு தேவன் இடம் பெற்றாரோ, அதே போல தேவனுடைய 3வது தன்மையான இந்த பரிசுத்த ஆவியானவரும் 2வது வசனத்துல இடம் பிடிச்சிட்டார். சரியா? இப்போ இதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ல தேவனுடைய 7 ஆவிகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவனுடைய 7 ஆவி என்றால் ஒரே பரிசுத்த ஆவியானவருக்கு 7 தன்மைகள் இருக்கின்றன. அது என்னென்ன தன்மைகள் என்று ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள்ல தெளிவாக நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அது என்னென்ன தனித்தன்மை அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. ஞானத்தின் ஆவி, உணர்வின் ஆவி, ஆலோசனையின் ஆவி, பலனின் ஆவி, அறிவின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுதலின் ஆவி. இப்படி 7 பரிசுத்த ஆவியின் தனித்தன்மையையும் விளக்கி நமக்கு கூறுகின்றன. இதுவரைக்கும் தேவனுடைய ஆவியானவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கே வேதத்திலே துவங்குகிறார்? அவருக்கு 7 தனித்தன்மைகள் உண்டு, அந்த வசனங்கள் எங்கே இருக்கின்றன அப்படின்ற மேலோட்டமான காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை குறித்து படிக்கும்போது அநேக சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. முதலாவது ஏற்படக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், பரிசுத்த ஆவி என்பது ஒரு ஆவிதான், அவர் நபர் அல்ல. ஆனால் எப்பொழுது அவரை நபராக நாம் கருதுகிறோமோ அப்பொழுதே அவர் ஆவியாக இருக்க முடியாதே. அவரை ஆவிங்கிறோம், அப்புறம் நபருங்கிறோம், ஒரே குழப்பமாக இருக்கிறதே அப்படின்ற கேள்வி நமக்குள்ள தோன்றலாம். சரியா? இது சரியான கேள்விதான். ஆனால் முதலாவது நாம் பரிசுத்த ஆவியானவரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் தான், ஆனால் அதே சமயம் அவர் ஒரு நபர் அல்ல. இந்த கேள்விக்குரிய பதிலை வேதம் நமக்கு எப்படி விளக்குகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பைபிள்ல பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகள் இருக்கு. இந்த பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டுச்சு. எங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல இடம் பெறுகிறாரோ அங்க எல்லாம் அவரை ஒரு நபர் என்று குறிக்காமல் அது ஒரு ஆவிதான் அப்படின்றது போல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல அப்படி கிடையாது. அவர் ஒரு நபராகவும் அவர் ஒரு ஆவியாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழியில் அல்ல, கிரேக்க மொழியில. கிரேக்க மொழியில 3 பால்கள் இருக்குது. 1 ஆண்பால், 2 பெண்பால்,
3 பொதுவான பால். இப்படி ஆண்பால் என்று சொல்லும் போது அவர் ஆணை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பெண்பால் என்று சொல்லும் போது பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல், பொதுவான பால் என்று சொல்லும் போது அது அப்படின்றது போல குறிக்கப்பட்ட ஒரு சொல் தான் புதிய ஏற்பாட்டுல இருக்கு. இப்போ பரிசுத்த ஆவி, அதுலயும் மிக முக்கியமாக ஆவி என்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தை என்னன்னா நியூமா என்று சொல்வார்கள். அப்ப ஆவின்னு வந்துருச்சே, இது ஆண்பால்ல அடங்குமா என்று பார்த்தால் இல்லை, அது ஒரு பொதுவான பால். சரியா? அப்போ பொதுவான பால்ல அடங்குறதுனால பரிசுத்த ஆவி என்று மட்டும்தான் நம்மால் சொல்ல முடியும், ஆவியானவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவி என்றும் சொல்லிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி 2 வகையாக சொல்லக்கூடியதுனால ஆண்பால் மற்றும் பொதுவான பால் இடம்பெற்றிருக்குது. சரி, இப்போ இதற்கு தகுந்த மாதிரி ஒரு வசனத்தை காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, இந்த வரிகளை நல்ல கவனிங்க. சத்திய ஆவியாகிய, சத்திய ஆவி அப்படிங்கும் போது அது அந்த ஆவி, அவ்வளவுதான். அதுவே அவர் வரும்போது என்று சொல்லும் போது அவரை ஒரு நபராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு ஆள் தத்துவமானவர் தான், ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு ஆள் தத்துவம் மற்றவர் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப இதுல நம்ம மிக மிக தெளிவாக நம்ம இருக்கணும். இதே போல நம்ம இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், இப்ப நம்ம தமிழ் வேதாகமத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவி என்று வரக்கூடிய இடத்துல அவர் ஒரு நபராக காண்பிக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் என்று வரும்போது அவர் ஒரு ஆவியாக காண்பிக்கப்படவில்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அல்லவா? அதே போலதான் ஆங்கில வேதாகமத்திலையுமே பரிசுத்த ஆவிக்கு ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். அதுவே பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்லுவாங்க? இந்த வித்தியாசங்களை நம்ம எப்படி ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் போது தெரிந்து கொள்வது என்றால் மிகவும் சுலபம். அது எப்படின்னா, த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போடப்பட்டிருந்துச்சுன்னா அங்கே பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக காண்பிக்கிறார்கள் என்று அர்த்தம். த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு வராம வெறுமையா ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது மட்டும் வந்துருந்துச்சுன்னா அவர் அங்கே ஒரு நபராக காண்பிக்கப்படவில்லை என்று அர்த்தம். சரியா? இத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு இதற்காகவே ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட் என்று வரக்கூடிய வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31வது வசனம், மார்க் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம், லூக்கா 3:22, லூக்கா 12:12, யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3, அப்போஸ்தலர் 13:2, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 4, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம், அப்போஸ்தலர் 16:6, அப்போஸ்தலர் 20:28, அப்போஸ்தலர் 21:11, 1 கொரிந்தியர் 6:19. இப்படிப்பட்ட எல்லா வசனங்களுமே அவரை ஒரு நபராக குறிக்கப்படக்கூடிய வசனம். அதுவே அவர் ஒரு நபர் இல்லை என்று குறிக்கப்பட்ட வசனம் என்னவென்றால் மத்தேயு 1:18, மத்தேயு 3:11, லூக்கா 1:15, லூக்கா 1:35, யோவான் 20:22, அப்போஸ்தலர் 10:38, ரோமர் 14:17, ரோமர் 15:13, ரோமர் 15:15, 1 கொரிந்தியர் 12:3, தீத்து 3:5, எபிரேயர் 2:4, எபிரேயர் 6:4, 2 பேதுரு 1:21, யூதா 1:20. அவ்வளவுதான். இப்ப பரிசுத்த ஆவியானவரை குறித்து அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர் 3 நிலைகளிலே எப்பவுமே இருப்பார். அவருடைய அந்த நிலைமையை எப்பவுமே மாற்றிக்க மாட்டார். அப்படிப்பட்ட 3 நிலைகள் என்ன அப்படின்னா, அவர் நித்தியமானவர், அனைத்தையும் அறிந்தவர், எங்கும் உள்ளவர். இந்த 3 நிலைகள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் எப்போதுமே இருப்பார். முதலாவது நித்தியமானவரை பார்ப்போம். நித்தியமானவர் என்றால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். இப்படி இந்த வசனம் சொல்லப்படுகிறது. என்னவென்றால் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நித்தியமாக இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப சிலுவையிலே
மிகவும் உதவியாக இருந்தது இந்த பரிசுத்த ஆவியானவர். இவர் நித்தியமுடையவராக இருக்கிறார். சரியா? இரண்டாவது, அனைத்தையும் அறிந்தவர். இதை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இங்கே தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பரிசுத்த ஆவியை குறிக்க சொல்லப்பட்ட ஒரு சொல் தான் இது. ஏனால் தேவனுடைய ஆவி என்பது ஒரு மனிதனுடைய இருதயத்தை விட சகலத்தையும் அறிந்ததாக இருக்கிறது. மூன்றாவது, எங்கும் வியாபித்துள்ளவர் என்று இருக்கிறது. எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எரேமியா 23ஆம் அதிகாரம் 23, 24வது வசனத்துல, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னமும் சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனங்கள் வரைக்கும் தாவீது தேவனை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? இன்னமும் அந்த வசனங்களிலே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இருள் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பாத்தீங்களா? தாவீது இப்படியெல்லாம் தேவனை பற்றி சொல்லி இருக்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? பரிசுத்த ஆவியானவர் என்பவர் தேவனுடைய தனித்தன்மையை பொறுத்தது. இன்றைக்கு நாம் எல்லோருமே ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் இந்த பிரகாரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரகாரம் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, இன்னும் அவரை அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அநேக பதிவுகளிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து அநேக பதிவுகள் வரும். அதற்கு காத்திருங்கள்.